அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விசை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்மளை முற்றுமாய் தெய்வ கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். Thank you Lord. முள்மூடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக, முள்மூடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு மகனே, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரமிரித்து அழைக்கின்றார், கரமிரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடே ஓடிவா, நீ கண்ணீரோடே ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மலை மேலுள்ள பட்டணம், மறைந்து வாழாதே மகளே, மறைந்து வாழாதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. எனக்கு அன்பானவர்களே, யார் நம்மளை கைவிட்டாலும், யார் நம்மை விட்டு விட்டு போனாலும், தனிமை போல உங்கள் வாழ்க்கையில் தனிமரமாய் இருந்தாலும், சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள். வலப்பக்கத்தில் ஒரு திருடனும் இடதுபுறத்தில் ஒரு திருடனும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இப்படிதான், எவ்வளவுதான் உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் சில நேரங்களில் நமக்கு உபத்திரவும் பாடம் நம்மை விட்டு நீங்காமலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட முடியாது. இன்றைக்கு உங்கள் கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் இறக்கி வைத்து விடுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்படுவார். கர்த்தர் உங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். இயேசுவின் கரத்தில் கொடுக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு கள்ளர்களும் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வொருவராய் இயேசுவை நிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். மனுஷனுடைய சுவாபம் மிகவும் கடினமான ஒரு சுவாபம். இரண்டு கள்ளரும்
தனக்கு உயிர் போகிறது என்று தெரியும், கொன்று விடுவார்கள் என்று தெரியும். அந்த கடைசி நேரத்தில் கூட தங்களை குற்றமற்றவர்களைப் போல நினைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு இயேசுவை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க செய்த குற்றத்துக்காக அந்த இருவரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை பார்த்து அவர்கள் இருவரும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும் இதுதான் கடைசி நேரம், இனி இந்த உலகத்துல தங்களால வாழ முடியாது என்று தெரியும். இயேசுவோடு ஒரு பக்கம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளன் நேரமாக நேரமாக இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் சிந்திக்கவும் ஆரம்பிக்கிறான். சிலுவையில் வேதனையில் துடிக்கும் இந்த மனிதர் பலவித மக்கள் தங்களை நிந்திக்கும் போது கூட, தன்னை நிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கூட அவர்களுக்கு விரோதமாய் எதுவும் சொல்லாதபடி, அவர்களை கோபப்படுத்தாதபடி, அவர்கள் மேல் எரிந்து விழாதபடி, அவர்களை சபிக்காதபடி, பிதாவே என்று அடிக்கடி பிதாவை நோக்கி கூப்பிடுகிறாரே, பிதாவை அழைத்து அழைத்து இவர்களை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி கூப்பிடுகிறாரே. அவன் பார்க்கிறான், சரளமாக பிதாவோடு கூட இவர் பேசுகிறாரே, இவர் யாராயிருக்கும் கூட? இவர் ஒரு தெய்வீக மனிதனாக தான் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் பிதாவை நோக்கி அடிக்கடி கூப்பிடுகிறாரே என்று அவன் உள்ளத்தில் சிந்திக்க ஆரம்பித்தார். அன்பானவர்களே, மனிதர்கள் மனம் மாறுவதற்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் வாழும் போதே நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. சிலுவை தான் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம். இனி வாழ்வே இல்லை. நம் அருகில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த மனிதன் முகமுகமாக ஒருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இவரும் இறைவனடி சேர்ந்து விடுவார். அந்த இறைவனடியில் நானும் சேருவதற்கு அந்த நிழலில் எனக்கும் ஒரு இடம் வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லி அவன் உள்ளத்துக்குள்ளே உள்ளம் தடுமாறினது. தாம் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து, என்னோடு கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள், ஆனால் என் பாவம் மட்டும் என்னை விட்டு ஓடவே இல்லை. நான் செய்த பாவம் என்னோடு கூட வந்திருக்கிறது. சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் போது கூட அந்த பாவத்தை நிமித்தமாக தான் நான் அடிக்கப்பட்டேன் என்கிற உணர்வு எனக்கு தெரிகிறது. அன்பானவர்களே, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு உபத்திரம் வரும்போது கர்த்தர் நமக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை கொடுத்திருக்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 5:22 துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் பிடித்துக் கொள்ளும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம துன்மார்க்கமாய் இருந்தோம் என்றால் அதிலிருந்து தப்பவே முடியாது. அந்த அக்கிரமம் நம்மளை பிடித்துக் கொள்ளும். அதாவது தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:21 பாவிகளை தீவினை தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தால், இந்த கள்ளன் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தான் செய்த பாவங்கள் தன்னோடு கூட இருப்பதை நினைத்து கதறுகிறான். ஒருவன் செய்த பாவங்கள் அது சிறியவனைகளோ பெரியவைகளோ நிச்சயமாக அவனை பின்தொடரும் என்பதை மறக்காதீர்கள். ஒருவேளை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் சரியா இருக்கிறது போல நிதானித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் பாவங்கள் உங்களை பின்தொடரக்கூடியது. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் என்று தெரியவில்லை. பாவத்தின் நிமித்தமாய் உள்ளம் குத்திக் கொண்டே இருக்கிறதா? அதற்காய் உபவாசம் பண்ணுங்கள், தேவ சமூகத்தில் கதறுங்கள்,
உங்கள் பாவங்களை இறக்கி வையுங்கள், அதிலிருந்து வெளியே வாருங்கள். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். யோவான் 1 யோவான் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்க இருதயமே உங்களுக்கு சொல்லுது நீ பாவின்னு, நீ செய்தது தப்புன்னு சொல்லுது, நீ பேசுறது சரியில்லைன்னு சொல்லுது, நீ செய்தது கொலை குற்றம் என்று சொல்லுது. அப்போ அதைவிட பெரியவர் நாம் செய்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அல்லவா? இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற கள்ளன் குற்ற உணர்வினால் தவிக்கிறார். அந்த கள்ளன் இயேசுவை பார்க்கிறார். அவர் முகத்தில் சாந்தம், தெய்வீக சமாதானம், ஒளி. அவனை அறியாமல் அவர் அந்த வேதனையின் நடுவிலும் பிதாவோடு இணைந்திருப்பது அவனுக்கு தெரிகிறது. பொறுமையாய் சகிக்கிறது தெரிகிறது. அன்பானவர்களே, நல்ல சந்தர்ப்பத்தை ஒரு நாளும் கைவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது, அதை நழுவவும் விடக்கூடாது. ஆண்டவரே, தேவகுமாரனே என்று இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிறார். இவ்வளவு நேரம் நிந்தித்தவன் தான், மற்றொரு கள்ளனை போல வீணாக பேசினவன் தான். ஆனால் இப்பொழுதோ மனம் மாறிவிட்டார், தன் பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறார். உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த உலகத்தில் எனக்கு இடமில்லை, இனிமேல் என்னுடைய ஜீவன் பிரியும் நாள் நேரம் வந்துவிட்டது. நானோ என் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன், கொலைகள் செய்தேன், கொள்ளை அடித்தேன், பிற பொருளை திருடினேன். இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்ல வண்ணமாய் தெய்வகுமாரனே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிறார். மரணம் இன்னும் சில வினாடிகளில் தன்னை சந்திக்கும் என்பதை அறிந்த அவன் இந்த உலகத்தில் உயிர் பிரிவதற்கு முன்பாக தன்னுடைய காரியத்தை சரிபொள்ள விரும்புகிறார். அன்பானவர்களே, எத்தகைய தேவ தண்டனை நமக்கு காத்திருக்குமோ நமக்கு தெரியாது. நம்முடைய முடிவு எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. தயவு செய்து இந்த கள்ளனை போல தயவு செய்து என்னை காப்பாற்றும், தயவு செய்து நீதிபரராய் இருக்கிற உமக்கு பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது, நீர் வரும்போது என்னையும் நினைத்தருளும் என்று சொல்லி வாய்விட்டு கெஞ்சி கதறினார். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நீங்க கேட்கலாம், அவன் ஞானஸ்தானம் எடுக்கலையே எப்படின்னு. அவனுடைய இருதயம் முற்றிலுமாய் மாறிவிட்டது. தன் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான். இனி அவன் பாவம் செய்ய முடியாது. இனி அவன் நரகத்துக்கு போவதற்கு பதிலாக தேவனோடு கூட பரதீசுக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வாழ்வு இந்த உலகத்துல முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி அந்த மரணம் மிகவும் கொடியதா இருக்கிறது. அந்த மரணத்தின் முடிவுல தான் நம்முடைய வாழ்க்கையும் முடிகிறது அல்லவா? நான் சொல்றேன், எல்லாரையும் இந்த சம்பவம் கலங்க வைத்திருக்கும் தானே. அங்க பார்த்திருக்கவங்க எல்லாம் அதை கேட்டிருப்பாங்க தானே. அவன் கதறதையும், தெய்வகுமாரனே உமது ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் கேட்கிறதையும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்திருப்பாங்க தானே. அன்பானவர்களே, எல்லாரையும் ஒருவேளை ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் கலங்க பண்ணினாலும் அநேகர் இதன் மூலமாய் நிச்சயமாய் கர்த்தரண்டை வந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய மனம் திரும்புதல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம் கர்த்தரண்டை செல்லுவது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். இந்த கொடுமையான இந்த மரணத்தின் சக்தியை அழிப்பதற்காக தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்திற்குள் கடந்து போனார். சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். மரணத்தை கண்டு ஒரு மனிதன் எவ்வளவு பயப்படுகிறான், அவனை எவ்வளவா இருள் சூழ்ந்து கொள்கிறது என்பதை அறிந்த ஆண்டவர் தான் உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவர் சிலுவை மரத்தின் கசப்பை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
அனைவர் பாவத்தையும் தன் மீது சுமந்து கொண்டார். சிலுவையில் 6 மணி நேரம் அவர் சகித்த வேதனை, உயிர் துடிக்கும் தருவாய் வரையிலே கசப்பு காடியை அவருக்கு குடிக்க கொடுக்கும் போது அவர் முடிந்தது என்று தலை சாய்த்து தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து செல்லும் ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் அங்கீகரிப்பார். நீ பக்தி உள்ளவனா, பரிசுத்தமா, தேவனை தேடி இருந்தனா, நிச்சயமா உன் வாழ்க்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பார். பாவத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரை பிடித்திருந்தார், நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவருடைய திருப்பாதத்திற்கு நம்மளால போறதுக்கான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அவர் திருவடியை சேர்ந்து கொள்ள முடியும். நம்மை நிச்சயமா இப்பொழுது அவர் காப்பாற்றுவார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மனுஷனை இந்த உலகத்துல கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் அந்த கள்ளனை பார்த்து அவனை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்பினார். தன்னுடைய மரண நேரத்தில் இன்றைக்கு என்னோட கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று அவர் வாக்கு உறுதி அளித்தார். யோசித்து பாருங்க, அவனை சந்தோஷப்படுத்தினாருங்க, அவனை ஏற்றுக்கொண்டார். என் ஆண்டவர் செய்த தியாகத்தை பாருங்க. கள்ளனை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு கொண்டவர். நம்ம நேசிக்கிறோமா? மனைவியை நேசிக்கிறோமா? கணவனை நேசிக்கிறோமா? உற்றார் உறவினரை நேசிக்கிறோமா? அந்த கள்ளனை நேசித்தாருங்க. அந்த சிலுவையிலே அன்பு கூர்ந்தார். என்னோடு கூட இருப்பாய், தனியா கூட இல்ல, நீ என் கூட இருப்ப. பரலோக ராஜ்யத்தில் நான் போகிற இடத்துக்கு நீனும் வருவ. எத்தனையோ ஆண்டுகள் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம். நம்மளுடைய முடிவு என்ன? முந்தைய பிரசங்கத்தில் மன்னிப்பை பற்றி எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். இன்னைக்கு உண்மையா நேசிக்கிறீங்களா? உண்மையா நேசித்த அந்த நேசத்தை அவங்களோட கூட அன்பா இருக்கிறீங்களான்னு பாருங்க. அவர் என்னோடு கூட நீ பரதீசில் இன்றைக்கே இருப்பாய் என்று சொல்லுகிறார். கள்ளன் வாழ்விலே ஒரு தெய்வீக சமாதானம் அந்த உள்ளத்தை நிரப்பினது. உங்களுடைய ஆத்மாவிலே என் ஆண்டவர் பாதாளத்திற்கு விடாதபடி பரிசுத்தவான்களை அழிவை அவர் பார்க்காதபடி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நித்திய பேரின்பம் உண்டு, நித்திய பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. நான் சொல்றேன், ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார். நீங்கள் பாதாளத்திற்கு போக அவர் விட மாட்டார். இன்றைக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கும் நேரம் வந்திருக்கிறது. அன்பு, சிலுவையின் அன்பு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் அன்பு, கள்ளன் மீது வைத்த அன்பு, எல்லாரையும் அவர் மன்னிக்கிறவர், எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறவர். யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை இழந்து விடாதீர்கள். ஒவ்வொருவரையும் அன்போடு நேசியுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு சேர்க்கும் முன் உங்களை அப்படியாய் வாழ பண்ணுவார். அன்புதான் சகலத்தையும் தாங்கும், அன்புதான் சகலத்தையும் சகிக்கும். அன்பு இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் எதையும் சாதிக்க முடியாது. என் ஆவியானவர் கரத்தில் இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். நீங்கள் அவரோடு கூட இருக்கும் நாள் வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையின் முடிவிலே தேவன் உங்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுவார். அதற்கு முன்பாக யாரையெல்லாம் நேசிக்க வேண்டுமோ, யாரையெல்லாம் உதாசீனம் பண்ணினீர்களோ, யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் என்று வெறுத்து தள்ளினீர்களோ, ஒவ்வொருவரையும் மனதார நேசியுங்கள்.
உங்கள் அன்பை அவர்களுக்கு காண்பியுங்கள். உங்கள் அன்பை அவர்கள் பார்க்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அன்போடு வாழ்கிறதை பார்க்கட்டும். உங்கள் குறைகள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் கரத்தை இந்த கல்வாரி நாதரை நினைவு கூறுகிறோம். இயேசுவே, இந்த நிமிடத்தில் இருந்து இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை நேசிக்கும்படியாய், உதாசீனப்படுத்தாதபடி, ஒருவரும் பாதாளத்திற்கு போகாதபடி உமது அன்பினால் இடை கட்டுவீராக. இயேசுவின் வல்லமையின் கரத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நிமிடத்தில் இருந்து நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.